சரி மச்சான், என்னடா திடீர்னு பொண்ணு சரக்கு வேண்டாம் சொல்லிட்டா? நீ தான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா? இந்த லட்சம் தான் நீ பொண்ணு பார்க்க வர போன. ஒருவேளை வந்தோடனே அந்த இலவா தான் கேட்பியாடா? சரக்கு எடுத்து ஓப்பன் பண்ற. சரா கோவப்படாத. இது எனக்கு, இது நம்ம மாப்பிள்ளைக்கு. என்ன வேணாம் சொல்லு மச்சான், ஆனா மாப்பிள்ளை மட்டும் சொல்லாதடா. ஓ, கதை அப்படி போகுதா? சரி சொல்லு, என்னாச்சு? பொண்ணு பார்க்க பொண்ணு நக்கிட்டு போயிடுச்சா? அடே, ஏன்டா அழுகுற? என்னாச்சு? டேய் மச்சான் நிப்பாட்றா. உங்களை என்ன நினைச்சு சொல்லித்தோடா வெண்ண. என்ன வேணான்னு சொல்றேன் அதை போட்டு. என்னடா சொல்ற? எல்லாம் ஓகேன்னு சொல்லி தானே பொண்ணு பார்க்க போனீங்க. அவங்க வீட்டில் கூட எங்கள் பொண்ணு உங்களுக்கு தானே வாக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி மச்சான்? ரெண்டு கார் எடுத்துட்டு சொந்தக்காரங்க 8 பேரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனோமா. வீட்டுக்குள்ள உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுத்து அவங்க பொண்ணையும் வர சொல்லி பொண்ணை என்னையும் தனியா பேச சொன்னாங்க மச்சான். உன்கிட்ட பேசினியா? அவகிட்ட பேசினேன் மச்சான். உங்களுக்கு ஓகேவா என்னன்னு முதல் கேட்டேன் மச்சான். உங்களுக்கு ஓகேனா மட்டும் மூவ் பண்ணுவோம், இல்லைனா எதுவும் மூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன் மச்சான். அதுக்கு அவள் எனக்கு ஓகே தான், எங்கள் அப்பா எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் அது இதுன்னு சொன்னா மச்சான். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது அது இதுன்னு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் பேசினேன் மச்சான். அப்புறம் என்ன மச்சான், எல்லாம் சரியா தானே போயிருக்குது. அப்புறம் எப்படிடா? அது மட்டும் இல்லை மச்சான், என்னையும் அவளையும் ஒன்றா உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து சந்தனம் போட்டோலாம் வச்சு ஃபேமிலி குரூப் எல்லாம் போட்டு விட்டாங்கடா. போட்டு விட்டு அடுத்த மாதம் தேதி வச்சுக்கலாம், அடுத்த 2 மாதம் கல்யாணம் அது இதுன்னு பேசி என்னென்னமோ சொன்னாங்கடா. என்ன மச்சான் சொல்ற? இப்போ பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே? அப்படிதான் நாங்கள் நினச்சோம் மச்சான். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் வந்துச்சு மச்சான். அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கல மச்சான், மாப்பிள்ளை ரொம்ப கருப்பாக இருக்கான்னு சொல்லி எனக்கு ரிஜெக்ட் பண்ணி வச்சுடா. என் கதையை கேட்டவங்க இல்லை சிரிங்கடா, நல்லா சிரிங்கடா. நீ மட்டுமா சிரிக்கிற? அன்னைக்கு பொண்ணு பார்க்க அத்தனை பேர் நிறைய நினச்சி சிரிச்சு தானே இருப்பாங்க. சிரிங்கடா, நல்லா சிரிங்க. டேய் சாரிடா மச்சான், திருப்பி வந்துச்சு கோச்சிக்காதலாம். என் வழியை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஓகே வேண்டாம் வர சொன்னேன். ஆனால் நீயும் போடா. சாரி மச்சான், சாரி. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே. சொல்லித்தோல அதையும் கேட்போம் மச்சி. அந்த பொண்ணு போட்டு நீ காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு, அந்த பொண்ணு பார்க்க ஆயா மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை அந்த ஆயா கிட்ட தப்பிச்சுன்னு வச்சுக்க, அதுவே மொக்க பேர் மச்சி. ஃப்ரீயா விடு. அதெல்லாம் ஓகே தான் மச்சி. ஆனால் அந்த ஆயாக்கே என்ன பிடிக்கலையே, இப்போ நான் தானே கேவலமாக இருக்கேன். மச்சான் எக்ஸ் பேர் என்ன? கீர்த்தி, பவித்ரா, ராகினி. அப்புறம் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு. அவன் எக்ஸ் சொன்னியே, கீர்த்தி, பவித்ரா, மோகினி. அது மோகினி இல்லை மச்சி, ராகினி. இதுக்கு ஒன்றும் குறைச்ச மயிர் இல்லை. சரி ராகினி. இந்த 3 பொண்ணுகள் எப்படி மச்சி இருக்கும்? நீ பார்த்த ஆயாவோட பல மடங்கு சூப்பராக இருக்கும் தானே? போயுமே இந்த ஆயாக்கா ஃபில் பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரீயாக விடு மச்சி, பார்த்துக்கலாம். விடுமச்சி, பார்த்துக்கலாம். சரியா? சார் நான் அவனு கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? இன்னும் எல்லாம் கேட்க போறானோ? சரி கேளு மச்சான். மச்சி, பொண்ணு பார்க்க ஒரு வீட்டுக்கு போகிறோம். அங்கே பொண்ணையும் பையனையும் பார்க்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா பொண்ணை பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இதில் பொண்ணு மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இது என்ன இளவு ப்ராசஸ் சத்தியமான தெரில மச்சி. இதில் என்னெல்லாம் புரிய வேண்டிய இருக்குது? காலகாலமாக நடக்கிற ஒன்று தானே. பொண்ணும் பையனும் ஒருத்தர் பார்த்து பிடிச்சி ஓகே அப்படின்னா அடுத்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. இதில் என்ன இருக்குது? இது நார்மலான ஒரு விஷயம் தானே. சரி நார்மல் தான்.
இப்போ பார்த்த உடனே எப்படி பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னை பார்த்த உடனே நல்ல மனசை கண்டுபிடிச்சாங்களா என்ன? மயிறு இது நடத்தை உடனே பார்த்து ஓகே சொல்கிற எச்ச ப்ராசஸ் தெரியாது. இதில் எங்கே இருக்குது நல்ல மனசு, நல்ல பொண்ணு, நல்ல பையன்? இதில் வெறும் லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் அழகும் உடம்பும் அது 30 நாள் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவைப்படுறது அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுக்கறது. இது எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று நல்ல மனசு. அதை யாருமே கேட்குறது இல்லைங்க மச்சான். வேற எப்பறம் பொண்ணு பார்க்க சொல்கிறேன்? அரேஞ்ச் மேரேஜில் பார்த்து பேசி பழகி ஓகே சொல்ல முடியும்? பார்த்தோன்னே பிடிச்சிருக்கா அவ்வளோதான், ஓகே சொல்லிட வேண்டியதான். சரி, ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்க போகிறோம், அவன் குண்டா கருப்பாக இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவான்? என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவோமா? ஜஸ்ட்டு உடம்பை நடத்தையும் பார்த்து அவங்கள பிடிக்கலன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு வந்துடுறோம். ஆனால் அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு யாரும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீ கருப்பாக இருக்க, குண்டாக இருக்க, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறப்போ எதில் இருக்கவங்க வலி என்னன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஊனமுட்டுறவங்க உடம்பாலையும் மனசாலையும் எப்படி ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களும் பாடி ஷேமிங்னால ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்காங்க. அது தெரியுமா மச்சான் உனக்கு? ஐயோ சரிடா, நல்லா சரி, நான் செத்து போயிடுறேன் நாளைக்கு, என் போனதுக்கு விடாது. நல்லா சரிடா, சரி இரு நீ சொன்ன விஷயம் எல்லாம் சரிதான், சரியா? நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் அதை சொல்றது நீ இன்னும் யோக்கிய இல்லை, சரியா? ஏன்டா? ஏன் நல்ல நேரம் இல்லை? ஏன் நல்ல நேரம் இல்லை? இந்த பொண்ணை பாரு, இது யாருன்னு தெரியுதா? உனக்கு தெரியும், பாரு. டேய், நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர சொன்னாங்கடா. அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஆஃபீஸ் பண்ணி லீவ் போட்டுரு. எது இந்த ஆயாவா? அதுவே பார்க்க அப்பதான் மாதிரி இருக்கு, அதவே கட்டி வைக்கிறேன்றீங்க. அதெல்லாம் கட்டிக்க முடியாது, நான் ரிஜெக்ட் மாட்டேன்னு சொல்லுவேன். டேய், உருவத்தை வச்சு யாரையும் தப்பா பேசாதடா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குடா, உன்னை நல்லா பார்த்துக்குண்டா. ஓ அப்படியா? சரி ஓகே. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா, உன் புருஷனையே கட்டி வை. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நல்ல அழகான பொண்ணா பாரு, அதான் எனக்கு முக்கியம். இந்த உலகத்தில் எவனும் முழுசாக நல்லவன் கிடையாதுடா. இன்னைக்கு உனக்கு நடக்கும்போது நீ எவ்வளோ வழியில் துடிக்கிற, எவ்வளோ பேசுகிற. ஆனால் நீயே அன்னைக்கு ஒரு பொண்ணோட அழிய காரணமாக இருந்திருக்க. அன்னைக்கு அந்த பொண்ணு எவ்வளோ வழியில் துடிச்சிருக்கும். எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணை ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸுக்காக நீ காயப்படுத்தினது மறந்து போச்சு இல்லை? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க மச்சான், இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திரும்ப நமக்கு பல மடங்காக கிடைக்கும். ஜஸ்ட் கர்மா ஸ்ட்ரைக்ஸ்.